கர்த்தருடைய மகா பரிசுத்தமான நாமம் இன்றும் என்றும் மைமைப்படுவதாக. எக்ஸோடஸ் டிவி அருளுரை துளிகள் வழியாக இந்த நல்ல வேளையில் உங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து, கிரைஸ்ட் அவர் பாஸ்ஓவர் லாம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 5 அதிகாரம் 7 வசனம். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. இது ஒரு ஆராதனை ஆயத்த தியானமும் சுவிசேஷ சிந்தையும் ஆகும். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக கூடி வந்திருக்கிற நாம், இந்த பந்தி, கர்த்தருடைய பந்தி, இது பஸ்காவினுடைய ஒரு புதிய நியமம் ஆகும். பஸ்கா என்றாலே கடந்து போகுதல், பாஸ் ஓவர் லாம். இந்த சங்கார தூதன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து தப்புவிப்பதற்காக அந்த வாசல் நிலைக்கால்களில் பூசப்பட்டிருக்கிற இரத்தத்தை கண்டு கடந்து போகிறார். ஆகவே இந்த பஸ்கா பழைய பஸ்கா என்றும், இப்பொழுது நாம் கர்த்தருடைய பந்திக்கு முன்பாக அமர்ந்திருக்கிறோம், அது புதிய பஸ்கா என்றும், இனி வரப்போகிற ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விருந்து, அதை மேரேஜ் சப்பர் என்று அழைக்கிறார்கள், அது நித்திய பஸ்கா. ஆகவே இந்த பஸ்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே நமக்கு சுட்டி காட்டுகிறது. இந்த பஸ்கா யார்? இந்த பஸ்கா எதற்காக பலியிடப்பட்டது? அருமையான கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பஸ்கா என்றாலே புளிப்பில்லாத அப்பத்தோடு ஆசரிக்கும் பண்டிகையாகும். அப்படி என்றால் இங்கே பவுல் கூறுகிறார், கர்த்தரை ஆராதிப்பதற்கு கூடி வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே, நாம் எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரிக்கப்பட்டவர்கள். நம்மிடத்தில் புளிப்பு என்பது இல்லை. நாம் எல்லாரும் பரலோகத்தினுடைய பிரஜைகள். நாம் பூரண பரிசுத்தவான்கள் என்று வேதம் கூறுகிறது. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். அப்படி என்றால் பவுல் கூறுகிறார், நீங்கள் புளிப்பில்லாதவர்கள் தான், எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய பந்திக்கு முன் வரும்பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டிய விஷயம், நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம். புளிப்பை களைந்து போடுதலோ அல்லது புளிப்பில்லாத மாவு என்பது ஒரு பக்கம், ஆனால் இன்னொரு பக்கம் புதிதாய் பிசைந்த மா, அதுல எந்த விதமான புளிப்பும் அண்டவில்லை என்று சொல்லி பவுல் அங்கே கூறுகிறார். நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு. ஆச்சரியமான ஒரு சத்தியத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடும். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரு. இந்த பஸ்காவை குறித்து சில நியமங்கள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பழைய பஸ்கா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நியமித்ததான இந்த பஸ்கா 3 விதமான நியமங்களோடு எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது நியமம், அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி அது தெரிந்தெடுக்கப்பட்டது, அது அடிக்கப்பட வேண்டும், அதனுடைய இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட வேண்டும். விடியற்காலம் மட்டும் உங்களில் ஒருவரும் வீட்டு வாசலை விட்டு புறப்படக்கூடாது. முதல் நியமம். இரண்டாவது நியமம், யாத்திராகமம் 12:11 வாசிக்கிறோம், அதை புசிக்க வேண்டிய விதமாவது, உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க வேண்டும். அது கர்த்தருடைய பஸ்கா. அதுல ரொம்ப விளக்கம் தேவையில்லை. ஆனால் மூன்றாவது நியமம், அதை புசிக்கும் காரணம், இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார், சங்காரதூதன் கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று. அப்பொழுது ஜனங்கள் தலை வணங்கி பணிந்து கொண்டார்கள். பஸ்காவினுடைய 3 நியமங்களை நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து
பூமியிலே பஸ்காவாகிய பலியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். யோவான் ஸ்நானகன் இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி அவர் நடந்து போகிறதை பார்த்த பொழுது அவன் இந்த பஸ்காவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் 33 வருடம் அவர் வாழ்ந்தார். 30 வருடம் தாய் தகப்பன்மார்களுக்கு கீழ்ப்படிந்தார். அந்த 30ஆம் வயதிலே ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே அவருடைய ஊழியம் ஆரம்பமாகிறது. அவர் 3 பஸ்காவினுடைய வருடங்கள் வழியாக அவர் கடந்து போகிறார். முதல் பஸ்கா, 2வது பஸ்கா, 3வது பஸ்காவில் தானே தன்னை பலியாக பஸ்காவாக ஒப்புக் கொடுக்கிறார். முதலாவது பஸ்காவில் வேதம் சொல்லுகிறது, யோவான் 2ஆம் அதிகாரத்துல, பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அவர் முதலாவது எருசலேமுக்கு போய் தேவாலயத்தை சுத்திகரிப்பு செய்தார். முதல் பஸ்கா, தேவாலயத்தை சுத்திகரிப்பு செய்தார். என்னுடைய பிதாவினுடைய வீட்டை வியாபார வீடாக்காதீர்கள் என்று சொல்லி முதலாவது பஸ்கா சுத்திகரிப்பு. 2வது பஸ்கா யோவான் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், அப்பொழுது யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அங்கு ஜனங்கள் அவருடைய வசனத்தை கேட்க கூடி வந்த பொழுது அவர்களுக்கு 5 அப்பம் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷிக்கிறார். 2வது பஸ்கா சம்பவம். 3வது பஸ்காவினுடைய அந்த வாரம், கடைசி வாரத்துல அநேக நிகழ்வுகள் நடைபெற்றது. தன்னையே பஸ்காவாக பலியாக ஒப்புக் கொடுக்க போகிறார். அந்த வாரத்துல நடைபெற்ற நிகழ்வுகள் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான நிகழ்வுகள். யோவான் 13:1, பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்ததென்று அறிந்து சீஷர்களிடத்துல அன்பு வைத்தார். இந்த கடைசி வாரம், அதாவது பஸ்கா, 3வது பஸ்காவில் அங்கு பஸ்கா ஆடு பலியிடப்படவில்லை. அங்கு கிறிஸ்துவே பஸ்கா பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த வாரத்தினுடைய சில நிகழ்வுகளை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். முதலாவது நாம் சிந்தித்தோம் அல்லவா, யோவான் 6ஆம் அதிகாரம். அங்கே 5 அப்பம் 2 மீனையும் வைத்து 5000 பேரை போஷித்து நானே ஜீவ அப்பம் என்று கூறுகிறார். முதலாவது அந்த யூதருடைய பஸ்கா பண்டிகையினுடைய அந்த நாட்களில் நடைபெற்ற நிகழ்வுகளில் ஒன்று, தன்னை பஸ்காவாக, தன்னை அப்பமாக சித்தரிக்கிறார். 2வதாக யோவான் 11ஆம் அதிகாரம் 55 யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்போ அநேகர் தங்களை சுத்திகரித்துக் கொள்ளும்படிக்கு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து ஒருவேளை அங்கு வருவாரோ என்று பாருங்க. யோவான் 11:56 பாருங்கள். அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரை ஒருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது, அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள். அவர் பண்டிகைக்கு வருவார், ஆனால் அந்த பண்டிகையை அவர் அனுசரிக்க மாட்டார், தன்னையே பலியாக ஒப்புக் கொடுப்பார் என்று அநேகர் அறியாதிருந்தார்கள். யோவான் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல லாசருவை உயிரோடு எழுப்பின பெத்தானியாவுக்கு வருகிறார். 12:1 பாருங்கள். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்பு இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அந்த பஸ்கா வாரத்தில் 3வது நிகழ்வு, அங்கு லாசருவை உயிரோடு எழுப்பின பெத்தானியாவுக்கு வருகிறார். தான் பஸ்கா என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக. தொடர்ந்து 4வது நிகழ்வு யோவான் 13:1, அவர் தாம் இவ்வுலகத்தை விட்டு போகும்படியான வேளை வந்தது என்று அறிந்து அவருடைய இடுப்பில் கட்டிக்கொண்டு சீஷருடைய கால்களை அவர் கழுவுகிறார். 4வது நிகழ்வு. 5வதான நிகழ்வு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அவர் பேதுருவையும் யோவானையும் அழைத்து, நாம் பஸ்காவை புசிக்கும்படிக்கு ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கூறுகிறார். அதுதான் நாம் இப்பொழுது அமர்ந்திருக்கிற கர்த்தருடைய பந்தியினுடைய அந்த ஒரு பழைய நியமம் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அவர் போகும் முன்பாக பஸ்கா என்கிற அந்த போஜன பந்தியில் சீஷர்களோடு பங்கு பெறுகிறார். அடுத்த நிகழ்வு ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. யோவான்
18:28 அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விடியற்காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரண்மனைக்குள் பிரவேசியாக இருந்தார்கள். பஸ்காவாகிய கிறிஸ்துவின் தீட்டுப்படாத பாடுகள். அந்த கடைசி வாரம் பஸ்காவினுடைய வாரம். லூக்கா 22:15 ஆண்டவர் சொன்னார் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதற்கு முன்பே, நான் பஸ்காவாக என்னையே பலியாக ஒப்புக் கொடுப்பதற்கு முன்பே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாய் இருந்தேன். லூக்கா 22:15. இறுதியாக யோவான் 19:14-16 ஒரு அருமையான நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். ஜனங்கள் இவனை அகற்றும் அகற்றும் என்றார்கள். சிலுவையில் அறையும் அறையும் என்றார்கள். அப்பொழுது பிலாத்து சொல்றாரு, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்று சொன்ன பொழுது யூதர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ராயனே அல்லாமல் ராஜா இல்லை. பஸ்கா ஆகிய கிறிஸ்துவை புறக்கணிக்கிறார்கள். ஆராதனையுடைய சிந்தை. எபிரேயர் 11:28 விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடியே என அருமையான ஒரு பகுதிப்பார்கள். அவன் பஸ்காவையும் ரத்தம் பூசுதலாகி நியமத்தையும் ஆசரித்தான். தெய்வ பக்திக்குரிய நியமம். 2 விஷயங்கள் இங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று பஸ்காவையும், அடுத்து ரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். ஆகவேதான் கொரிந்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 5:8 சொல்லுகிறார், ஆகையால் பழைய புளித்த மாவோடே அல்ல, நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறீர்கள். ஆனால் தேவன் விரும்புகிற காரியம் நீங்கள் புதிதாய் பிசைந்த மாவாக இருக்க வேண்டும். அப்படி என்றால் வேதம் என்ன சொல்கிறது? ஆகையால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பஸ்கா ஆசரிக்க கடவும். தேவன் தாமே இந்த சிந்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக.